ஸ்ரீ சக்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/4/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி இரவு 1 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் நள்ளிரவு 12 மணி 37 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாஸ்யை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 53 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 19 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 2 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 20 நிமிடம் முதல் காலை 5 மணி 52 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4 மணி 46 நிமிடம் முதல் மாலை 6 மணி 19 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 மணி 6 நிமிடம் முதல் 1 மணி 39 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3 மணி 13 நிமிடம் முதல் மாலை 4 மணி 46 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 33 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10 மணி 51 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.